ஹலோ விவேஸ் அனைவரும் வணக்கம். பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த படம் தான் தங்கலான். இந்த தங்கலான் படம் தமிழ்நாட்டில் நேற்று வெளியாகி ரொம்ப பரபரப்பாக வந்து ஓடிட்டு இருக்கு. முதல் நாள்லேயே 17 கோடி ரூபா வரலையும் வசூலாயிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து பல நெகட்டிவான விமர்சனம் வந்து வெளில வருது. பல பேர் பார்த்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பல பத்திரிகைலாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்க படம் தான் இந்த படம். முக்கியமா விக்ரமோட நடிப்பு தான். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னை வரலையும் வந்து அவர் ஒவ்வொரு படத்துலையுமே தன்னை வந்து செதுக்கி வந்து வராரு. இடையில ஒரு சில படங்கள் வந்து ஓடாட்டியும் ஆனாலும் இந்த தங்கலான் படம் வந்து பெருசா கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வந்து இருந்தாரு. ஆனா இந்த படம் வந்து வெளியே வந்த பிறகு இது வந்து மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரஞ்சித் இது இயக்குன எல்லா படமுமே வந்து பயங்கர சூப்பரா வந்திருக்கும். மெட்ராஸா இருக்கட்டும், கபாலியா இருக்கட்டும், ஆர்பட்ட பரம்பரையா இருக்கட்டும், அவர் எடுத்த ஒவ்வொரு படமுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதுவும் ஆரம்பத்துல இறுதி வரை அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து கொடுக்கும். ஆனா இந்த படம் வந்து எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்க. இது வந்து விடுமுறை நாள்ன்றதால கூட்டம் நல்லா வந்து அலமுச்சு, அதனாலேயே ஒரு வசூல்னு தான் சொல்லணும். ஒரு சில ரசிகர் சொன்னது தான் இது. விக்ரமுக்கு கட்டாயமா தேசிய விருது வந்து கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இசை வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா வரலாற்று படம் அப்படின்றதால புரியவே இல்ல, மொழி புரியல, இதுக்கு முக்கியமா கீழே சப்டைட்டில் இருந்தா ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இங்கிலீஷ் படத்தை நம்ம வந்து பார்ப்போம், படம் பேசுறது புரியாட்டியும் கீழே அந்த சப்டைட்டில் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அந்த ஒரு விஷயம் இருந்தாவே போதும் ஒரு படம் பார்க்கறதுக்கு போதுமான ஒண்ணு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இதுல பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து வேற லெவல் தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து மொழியே புரியாட்டியும் ஒரு திரைக்கதை வந்து நல்லா அமைஞ்சிருந்தா அந்த வெற்றி அடையும். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் வெற்றி அடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். முதல் பாதி ஓகே ரகம் பண்ணோம், இரண்டாம் பாதி ஒரு தொய்வு நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்கலான் படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 1800 நடக்கிற ஒரு கதை. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. கோலார் பகுதியில் தங்க இருக்கிறத கேள்விப்படுறாங்க பிரிட்டிஷாருங்க. அந்த பிரிட்டிஷாருங்க வந்து அந்த இடத்துல இருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்காக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க ஒன்று கேள்விப்படுறாங்க, வடஆற்காடு பகுதியில் இருக்கும் மக்கள் வந்து இந்த தொழிலை செய்யறாங்க அப்படின்னு அவங்க கேள்விப்படுறாங்க. வழக்கமா அந்த சுரங்க தொழில வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றத கேள்விப்படுறாங்க. அந்த பகுதியில் இருக்கும் ஒரு தேவதை வந்து அந்த தங்கத்தை பாதுகாத்துட்டு வருது, எடுக்க விடாம பாதுகாத்து வருது. அதை தாண்டி அவங்க தங்கத்தை வந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் மற்ற கதை. கோலார் தங்க வயலை மையப்படுத்தி அதோட தொன்மையும் கலந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. தங்கலான் படத்தை பத்தி ஊடக விமர்சனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தங்கலான் படத்தை தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த படம் பாரஞ்சித்தோட ஒரு சிறப்பான முயற்சி அப்படின்னு சொல்லிருக்கு. தங்கலானா ஒரு விக்ரம், மாளவிகா மேனன் அப்படின்னு அவங்க எல்லாமே தங்களது அடையாளத்தை தேடும் களமா இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் சாகச படம் போல தோணும். இந்த படத்துல நிறைய மக்கள் குழுவா ஒரு இடத்துக்கு போய் அடையிறாங்க. அந்த சாகசத்துல காடுகள், நதிகள், காட்டு விலங்குகள் அப்படின்னு நச்சு பாம்பு பண்றதெல்லாம் இருக்குது. செல்லுரானோட 1001 படம் போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் சிறப்பா இல்லைன்னு விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தினமணி நாளிதழ் கூறும்போது விக்ரம் இந்த படத்துக்காக தனது மொத்த உழைப்பையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. தன்னையே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் சொல்லுது. தங்களுடைய உடல், மனவலி, மகிழ்ச்சி, புத்தி கூர்மை அப்படின்னு அனைத்தையும் அவரது நடிப்பு மூலம் வெளிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல பார்வதி, பசுபதி, டேனியல் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்களாம். அதே நேரம் தினமணியோட விமர்சனத்துல படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாகவும் இரண்டாம் பாதி ரொம்ப தோய்வா போறதாகவும் சொல்றாங்க. ஆனா அந்த தோய்வா போறதுக்கு முக்கிய காரணம் கதைக்களம் தான். அந்த கதைக்கு அந்த தோய்வு தேவைதான் அப்படின்ற மாதிரி தினமணி சொல்லுது. கிளைமேக்ஸ் எல்லாமே குழப்பத்தை தரதா சொல்லுது. சரி, பாரஞ்சித்தோட இயக்கத்துல படம் சிறப்பா இருந்ததான்னு கேட்டா, இயக்குனர் பாரஞ்சித் முற்றிலும் ஒரு வித்தியாச படத்தை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. ஆடை முதல் மேக்கப் வர அத்தனையும் வறட்சியால பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிபலிக்க வகையில அத்தனை சிறப்பா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த கதாபாத்திரத்துல மாறுபட்ட தமிழ் வந்து பேசுறாங்க. அதனால படத்தை புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் ஏற்படுது அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் கூறுது. கிஷோர் குமாரின் ஒளிப்பதிவு சிறப்பா இருந்தது, அதே நேரத்தில் எடிட்டிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தலித் பூர்வ குடி மக்களின் ரத்தத்திலும் தங்க வயல மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை தொன்ம கதை வழியே ஒரு கற்பனை கலந்த ஒரு கதையோடு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் திரை விமர்சகர் புலுசொட்ட மாறணும் இந்த படத்தை பத்தி விமர்சிச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, தங்கலான்னு பார்த்தா தொங்கலான்னு தோணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக 2 ஆண்டு தங்களுடைய உழைப்பையும் வேறு சிந்தி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த தங்கலான் படம். அது மட்டும் கிடையாது, இது வந்து கோலார் தங்க வயல இருந்து நேரடியா சென்று தங்களுடைய படக்குழுவோட வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். முக்கியமா அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு கதையை வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா தங்களோட உயிரே வந்து பயணம் வச்சு எல்லாருமே இந்த கதையை வந்து இதில் வந்து நடிச்சு கொடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே திரை விமர்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத முதல்ல வந்து கவனிப்பாங்க. அதுதான் தமிழ் ரசிகரோட ஒரு பண்பு. கோலார் தங்க வயல்ல தங்கம் எடுக்கும்போது ஆற்காடுல இருந்து கொண்டு செல்லப்பட்ட பழங்குடிகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சிந்திய வேர்வையும் கடுமையான உழைப்பையும் வந்து சிந்திய உயிர் பலின்றது அளவில்லாத ஒரு விஷயம். அந்த வலியையும் வேதனையும் தான் இந்த படமா சொல்ல போறாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சிருந்தோம், அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனோம். ஆனா அந்த படத்தை
ரஞ்சித் தான் எந்த அளவுக்கு அறிவாளி அப்படின்றத வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கோலார் ரத்த சரித்திரத்தை வந்து படமா எடுக்காம வாரணாசிரம், ராமானுஜம், கிறிஸ்துவம், முஸ்லீம் மதம் அப்படின்னு இவங்கெல்லாம் எதிர்த்து வச்சுக்கிட்டு தன்னுடைய ஜாதி மதம் குறித்த நிலைப்பாட்டை நேரடியா அழுத்தமா சொல்லாம வழக்கமாக உருட்டி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் கதை அப்படின்னும் கதை தான் சொதப்பிட்டாரு. விஷுவல்ல பாத்தீங்கன்னா பரதேசி 1001 படத்தை அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு படம் ஒருவருக்கு பிடிக்கும், மற்றவருக்கு வந்து பிடிக்காது. அதே போலதான். ஆனா இந்த படத்துல வந்து எதுவுமே வந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதாவது நிறைய பேர் வந்து படம் பார்க்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதையும் புரியல, வசனமும் புரியல, அதுல சப்டைட்டில் இருந்தா கூட நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கலாம், ஒண்ணுமே புரியாம எப்பரா வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான சரியான வேலையும் செய்யல. முக்கியம் பாத்தீங்கன்னா குளிர் பகுதி அப்படின்னு ஒண்ணு காட்டுறாங்க, அதுவும் செயற்கையா வந்து இருக்குது. எதுவுமே வந்து சரியா வந்து வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரம் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா விக்ரம், மாளவிகா மேனன் அப்படின்னு நடிப்புல எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து அசத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையால வந்து படத்தை காப்பாற்றுறதுக்கு நினைச்சிருக்காரு. சரியில்லாத கதையும் வலுவில்லாத திரைக்கதையும் இந்த படத்தை ஜவும் டைமர் இழுக்குது அப்படின்னு சொல்றாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா 2ஆம் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டாங்க, அதுதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைக்கு நெருக்கமான படங்களை கொடுத்த ரஞ்சித் அதே நேரம் உண்மையான ரத்த சத்தியத்தை வச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு என தங்கலான பார்த்தா தொங்கலான்னு தோணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு.